குழந்தைகளே, வாசிப்பு இயக்க கதையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படிக்க போன பாம்பு. ஒரு ஊரில் ஒரு ஸ்கூலில் ஆசிரியர் மாணவர்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். குழந்தைகள்லாம் சேர்ந்து சந்தோஷமாக பாடினாங்க. அது என்ன பாட்டு தெரியுமா? பாம்பு அண்ணா எங்கே போகிறீங்க, நான் பள்ளிக்கூடத்திலே படிக்க போகிறேனே அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இந்த பசங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, ஆட்டம் ஆடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு ஒரே கொண்டாட்டமாக இருந்தது. அந்த நேரம் பார்த்து பக்கத்தில் ஒரு புளிய மரம் இருந்தது. அந்த புளிய மரத்தில் இருந்த ஒரு பாம்பு இந்த அதிர்வு சத்தத்தில் எழுந்திருச்சு, சரி சத்தம் எங்கேருந்து வருது, நம்ம போய் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிவிட்டு பாம்பு மெதுவாக மரத்துலேருந்து கீழே இறங்கி அப்படியே சத்தம் இல்லாமல் நைஸாக ஸ்கூலுக்குள்ளே போச்சு. அங்கே பசங்கள்லாம் நல்லா பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு மேசை மேலே ஏறி பெரம்பு பக்கத்தில் படுத்துக்கிச்சு. அமைதியாக படுத்துக்கிட்டு பாட்டில் ஜாலியாக அவரும் கவனிச்சிக்கிட்டு இருக்கார். இப்போ இதை பார்த்த மாணவர்கள்லாம் பாம்பை பார்த்து பயந்துட்டு பா 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 அப்படின்னு பயந்துட்டு கத்திகிட்டே இருந்தாங்க. உடனே ஆசிரியருக்கு கோவம் வந்துடுச்சு. என்ன எல்லாம் பாட்டு பாடாமல் பா பா அப்படின்னு கத்திகிட்ருக்கீங்கன்னு மாணவர்களை கேட்டு பெரம்பை எடுத்து மேசை மேலே தட்டலான்னு நினச்சார் ஆசிரியர். அப்போ பக்கத்தில் இருந்த பெரம்புக்கு பதில் பாம்பை எடுத்துட்டார். பாம்பை எடுத்த ஆசிரியர் கையில் பாம்பை பார்த்த உடனே அவர் பயத்தில் பா 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 அப்படின்னு அவரும் பதட்டமாயிட்டார். பாம்பை கண்டா படையே நடுங்கும் இல்லையா? அப்போ குழந்தைகள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? படிக்க வந்திருக்கு பாம்பு அப்படி சொன்னாங்க.